இலக்கியா சீரியல்ல வில்லியா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில காதலுக்காக இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அஞ்சலி அவங்களுடைய வாழ்க்கை கதை இருக்குங்க. யார் இந்த அஞ்சலி, எப்படி இவங்க சீரியலுக்கு வந்தாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இலக்கியா இந்த சீரியல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சீரியலா இருந்துச்சு. நல்லாவே வரவேற்பு கிடைச்ச ஒரு சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீரியல்ல வில்லியா நடிச்சிருப்பாங்க அஞ்சலி. இவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு கூட இருக்கு. சொல்ல போனா அந்த அளவுக்கு இவங்களுடைய வில்லித்தனமான நடிப்பு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அஞ்சலி அவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல படிக்கிறப்ப இருந்தே அவங்களுக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணும் அப்படிங்கிற ரொம்பவே ஆசையில இருந்திருக்காங்க. பெங்களூர்ல இவங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்பவே இவங்களுக்கு இந்த ஆசை ரொம்பவே இருந்திருக்கு. அஞ்சலி அவங்க பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனர், மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு மேக்கப் போடுறது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் போட்டும் விடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்ட சமயத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால தான் இவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவ்வளவு தூரம்லாம் போக முடியாது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க கேரளா, இவங்க பெங்களூர்ல தான் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அப்பவே இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல இவங்க கன்னட இண்டஸ்ட்ரியில தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அங்கேயும் இவங்க வில்லியாதா பண்ணிருக்காங்க, வில்லியாதா ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்ல போனா இவங்க ரொம்பவே எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு சீரியல் அப்படின்னா நாயகி சீரியல் சொல்லலாம். இதுல அனன்யா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பண்ணிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல வரவேற்பும் அதுல கிடைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். நாயகி சீரியலுக்கு அப்புறமா இவங்களுக்கு மிகப்பெரிய கேப். அதுக்கப்புறம் தான் இப்ப இலக்கியால வந்திருக்காங்க. இலக்கியாலையும் இவங்களுடைய வில்லித்தனம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நடிப்பை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. எல்லாரும் பயங்கரமா திட்டுற அளவுக்கு ஆயிருச்சு. என்னங்க இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு திட்டுற அளவுக்கு இவங்களுடைய நடிப்பு எல்லாருடைய மனசுல பதிஞ்சிருந்துச்சு. இவங்களுக்கு திருமணமாகி 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் குழந்தை இல்ல. ஆனா குழந்தைகளை பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா பேசுவாங்களாம். சொல்ல போனா குழந்தைங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்களாம். நம்ம ரியல் லைஃப்ல அடுத்து குழந்தை வந்தா இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீரியல்ல எல்லாம் எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்களாம். அதே போல இவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கா. அந்த கனவுகளுக்காக இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். கணவரோட சேர்ந்து எல்லா விஷயங்களையுமே பார்த்து பார்த்து ரொம்பவே சிக்கனமா பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க சின்ன வயசுல இருந்தே காதலிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வயசுல இருந்தே அவரை தெரியுமாம். அதே போலதான் இவங்களுடைய காதல் நம்ம ஓடி போய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்காம். அந்த அளவுக்கு ரொம்பவே உருகி உருகி காதலிச்சிருக்காங்க. சின்ன வயசுல வர காதல் இது கண்டிப்பா நிலைக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்காங்களாம். ஆனா கடைசி வரைக்கும் ரொம்ப சீரியஸா காதலிச்சு இவங்க திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய கணவரே ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. சொல்ல போனா ரொம்ப வருஷமா இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்காமே இருந்திருக்காங்க. துபாய்க்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இவங்க போயிருக்காங்க. அப்பதான் இவங்களுடைய காதல் கணவரை மறுபடியும் மீட் பண்ணிருக்காங்க. அங்கதான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்ல போனா இவரை பாக்குறதுக்காக தான் பொய் சொல்லிட்டு இவங்க துபாயே போயிருக்காங்க. வீட்டுல இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறமா இவங்க காதலுக்கு எதிர்ப்பு தான் இவங்களுடைய வீட்டுல பயங்கரமான சண்டை எல்லாம் வந்திருக்கு. துபாயில இருந்து இவங்களுடைய கணவர் ரொம்பவே வீட்டுல பேசி சமாதானப்படுத்தி ஒரு வாரம் அவங்களுடைய வீட்டு வாசல்ல எல்லாம் காத்துட்டு இருந்து இவங்கள திருமணம் பண்ணியிருக்காரு. இப்ப இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இலக்கியா சீரியல்ல வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க. சோ நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்க